திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழைப்பள்ளியார் திருவடிகளின் தலைமையில் கொண்டு புராணம் பாடிய குலதெய்வமாம் தெய்வ செக்கிழாபெருமான் திருவடிகளை தலைமையில் கொண்டு அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவில் மேவிய ஆனைக்கானலார் குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க நாம் இந்த செங்கன் நேற்றவரை திருக்கூட்டம் சார்பாக பெரிய புராணத்தை மீண்டும் சிந்திக்கிறதுக்கு குருவருளும் திருவருளும் கூட்டுவித்திருக்குது. அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி நாம் இன்றைக்கு புராணத்துக்குள்ளே போகிறோம். சிறப்பாக பாயிரத்தில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சிறப்பான மலைச்சிறப்பு, நகர சிறப்பு, நாட்டு சிறப்பெல்லாம் முடிச்சு இப்போ நகர சிறப்புக்கு வந்திருக்கோம். நகரத்தில் திருவாரூர் தொல் நகரத்தை தான் எடுத்தாங்க. நேற்றைய வகுப்பு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், முழுக்க முழுக்க திருவாரூரோட பெருமைகளை கொஞ்சோண்டு பார்த்தோம். ஏன்னா திருவாரூர் பெருமைகளை சொல்லி முடியுமா? 364 திருவிளையாடல் புராணம்னு சொல்லுவாங்க. திருவிளையாடலுக்கு திருவாரூருக்கு எழுதின வரைக்கும் ரைட்டு, எழுதாதப்போ அதுக்கப்புறம் எத்தனை திருவிளையாடல் இன்றைக்கும் சுவாமி திருவிளையாடல் பண்ணிக்கிட்டே தானே இருக்குது. அதெல்லாம் அப்போ எண்ணில்லாத திருவிளையாடல் இருக்கக்கூடிய திருவாரூரோட பெருமையை யார் சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சோம். அப்படி சிந்திச்சுட்டு அந்த திருவாரூருக்கு இப்போ நம்ம புராணம் பாட வைக்கிற நம்மளோட அனபாய சோழரோட முன்னோர்கள் இருந்தாங்க. மனுன்ற ஒருத்தர் அரசர், முன்னாடி ஒரு மனுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட பேரையே திரும்ப வச்சு ஒரு மனுன்னு ஒரு அரசர் இருக்கார். அவருக்கு ரத்னாவதின்னு ஒரு அம்மையார் இருக்காங்க. அவங்களுக்கு வீதி விடங்கன்னு சொல்லக்கூடிய, இதெல்லாம் நம்ம புராணத்தில் இல்லை, வெளி செய்திகள். வீதி விடங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை திருமணிவயிறு வாய்க்கப்படுறாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகாக பிறந்ததுலேருந்து எல்லா அலைகள் தொல்கலையோடு சேர்ந்து இறைவனை சிவமுயன்று அடையும் தெய்வ கலைகள் பல ஓதி அப்படின்றார். இப்போ எல்லா கலைகளையும் சொல்லித்தரணும். நம்மலாம் இப்போ என்ன பண்ணுறோம்? நான்லாம் எவ்வளோ லேட்டுன்றீங்களா? 40 வயசில் தான் நான் 38 வயசில் என்னவோ தான் திருமுறை தொட்டேன். அது வரைக்கும் காலங்கள், இளமை காலங்கள்லாம் சுத்தமாக போய் வயசான காலத்தில் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இப்படி உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இளம் வயசுலேயே இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. நம்ம அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கலை. கொடுத்து வைக்கலன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம எடுக்கலை, அவ்வளோதான். அப்போ ஆனால் அப்படி இல்லாமல் அந்த காலத்தில் எல்லா கலைகளோடு செய்து அந்த சிவம் முயன்று அடையும் தெய்வ கலைகள். இதில் இன்னொன்று என்னன்னாக்கா, நீங்கள் மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட மன்னர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த ஆட்சியை அடுத்த இளவரசருக்கு கொடுத்துட்டு அவங்க கொஞ்ச நாள் அந்த தெய்வத்தை தேடு, நம்ம ஐயடிகர் கடவுர்கோனாக இருக்கட்டும், நிறைய மன்னர்களை பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இறை வழிபாட்டில் இருந்து அவங்களோட மீதி காலங்களை இறை வழிபாட்டில் செலுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சின்ன வயசுலேயே அந்த இறை வழிபாட்டை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அதை அவங்களோட காலங்கள் முடியக்கூடிய தருணத்தில் இருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையில் வரல. பரவாயில்ல, இந்த அளவுக்காவது வந்தோமே, இன்னும் இல்லைன்னு இல்லாத ஏதோ லேட்டாவது வந்தோமே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, வளரிளம் பருதி போகிற, அப்போ உதய சூரியனாக பிறந்தவர் என்ன பண்ணுற, நல்ல வளரக்கூடிய சூரியன் மாதிரி வளர்ந்து இருக்கக்கூடிய சூரிய குலத்து பிள்ளைன்றதால சூரியனை சொல்கிறாரு. வாழும் நாள் ஒரு நாள் மைந்தன், ஒரு நாள் என்ன நடந்ததுன்றதை இப்போ நம்மளோட தெய்வ செக்கிழாபெருமான் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர் எண்ணில் 105வது பாடலில் இன்றைய வகுப்பு தொடங்குது. நகர சிறப்பில் 20வது பாடலில் இன்றைய வகுப்பு தொடங்குது. திங்கள் வெண் கவிகை மன்னன் திருவலர் கோயில் நின்று மங்குள் தோய் மாட வீதி மண்ணிலன் குமரம் சூழ கொங்கலர் மாலை தாழ்ந்த குங்குமம் குளவு துபுலான் பொங்கிய தானை சூழ தேர்மிசை பொழிந்து போனான் அப்படின்றாங்க. அதனால் திங்கள் வெண் கவிகை மன்னன் திருவலர் கோயில் நின்று, அப்போ என்ன பண்ணுறா, ஒரு நாள் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த இளவரசர் இந்த பிள்ளை என்ன பண்ணுறாருனாக்கா, திங்கள் வெண் கவிகை, அப்போது அழகான மதிக்குடை, வெண்கவிகைனா வெண்குடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா, வெண்கொற்ற கூடைன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மன்னர் சாமி வரும்போது கூட வெள்ளை குடை எடுத்துகிட்டு வருவோம் இல்லைங்களா, அது மாதிரி அழகான மதி மாதிரி குடையின் கீழே இருக்கக்கூடிய வெண்கொற்ற குடையர்களுக்கு அந்த அரசருக்கு 10 அங்கங்கள் உண்டுல, தசாங்கம். நம்மளோட திருவாசகத்துக்களோட தசாங்கம் இருக்குது. அவரோட ஊர், அவரோட கொடி, அவரோட மாலை, அவரோட போகக்கூடிய புறவி, இதெல்லாமே சொல்லுவோம் இல்லைங்களா. சுவாமிக்கு சொல்கிற மாதிரி
சாமிக்கு உண்டானது அத்தனையும் மன்னர்களுக்கும் உண்டு. அந்த 10 அங்கங்களில் ஒன்று அந்த குடையும் கூட. அப்படி இருக்கக்கூடிய அதாவது இந்த இந்த உயிர்களை சுவாமி எதுக்கு வெண்கொற்ற குடை கீழே வர்றாருன்னா, நம்மளாம் பிறவின்ற துன்பத்தில் இல்லாமல் நம்மளை காப்பாற்றுறதுக்காக குடை கொண்டு வர்றார். நம்ம இதுவில் கூட பார்க்கலாம், ஓலை கொண்டு வரும்பொழுது கூட குடை எடுத்துகிட்டு வர்றார் சுவாமி. அதே மாதிரி தான் அந்த ஆணை வழியில் மன்னர் இருக்கிறதால மக்கள் அரசருக்கு என்ன சாமிக்கு என்னவோ அதே அரசருக்கும் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கதிரவன் மரபில் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, திருவலர் கோவில் அதான் சாமிக்கு என்னவோ அதெல்லாம் உண்டு இல்லைங்களா. சாமி இருக்கிற இடத்துல தான் கோயில் இருக்கும். அதே மாதிரி அரசர் இருக்கிற இடத்தையும் கோவில்னு சொல்லுவாங்க. கோனா அரசர், கோயில் அரசராகிய இருக்கக்கூடிய இல்லம், அதனால் கோயில்னு சொல்கிறது. அரண்மனையை கோயில்னு சொல்கிறதோடு இவ்வளவு ஏன் அரசரை இறைவன் சொல்கிறதும் கூட உண்டு. ஏன்னா மன்னரும் கடவுளும் ஒன்றுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. அதை மாதிரி என்ன பண்ணுறாருனாக்கா, திருவலர் கோயில்னாக்கா அந்த செல்வம் மிகுந்த அரண்மனையிலிருந்து மங்குதோய் மாட வீதி மன்னி இளம் குமரர் சூழ. அப்போ எப்படி வராராக்கா, நிறைய மேகங்கள் தோயக்கூடிய உயரமான இந்த மாடங்கள் இருக்கக்கூடிய இந்த தெருவில் வீதியில் என்ன பண்ணுறாருனாக்கா, சூழ கொங்கலர் மாலை தாழ்ந்து குங்குமம், அவர் என்ன அணிந்திருக்காரு, மாலை அணிந்திருக்கிறாராமா. அப்படி மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, குங்குமம் சந்தன குங்குமம்லாம் அப்படி மாரில் அணிந்திருக்கக்கூடிய அந்த தூளான் பொங்கிய தானை சூழ தேர்மசை பொழிந்து போந்தான். பொங்கிய தானேனாக்கா, இப்போ அவரோட இருக்கும் பொழுது இவர் ஒரு சக்கரவர்த்தியோட பிள்ளை இல்லைங்களா அந்த குழந்தை. அப்போ அவரோட மற்ற சிற்றரசர்களோட அந்த வயசில் இருக்கக்கூடிய இளவரசர்கள்லாம் அவங்களோட சேர்ந்து படிப்பாங்க, அவங்களோட இருப்பாங்க. அப்படித்தானே இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தோளான் அந்த தேர்மிசையில் எதில் வர்றாரு, தேரில் வர்றார். மாட வீதியில் அரசிலன் குமரன் உலா போகிறார். அந்த ஒரு தேரில் ஏறி அவர் போகிறார். தேர்மிசை பொழிந்து போந்தான். இப்போ இளவரசரை எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அந்த மாதிரி போகிறார். போகும்பொழுது எப்படி போகிறாங்கன்றதை காட்சிப்படுத்துகிறாங்க நம்ம தெய்வ சேக்கிழாபெருமான். பரசு வந்தியர் முன்சூதர் மாகதர் ஒருபார் பாங்கர். இப்போ என்னன்னாக்கா, இவர் இளவரசர் போகணுன்னா சும்மா போக முடியாது இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பரசு வந்தியர், பரசுறதுனாக்கா போற்றி சொல்கிறது. நம்ம சாமியை கூட சொல்லுவோம் பரசு பாணியர்னு, பல்லவ நீச்சரத்தில் சொல்லுவாங்க பரசு பாணியர் அப்படின்ட்டு. பரசுனாக்கா போற்றக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய சூதர்னாக்கா 2 பேர், அதாவது கட்டியங்கூறு வரவங்க ஒருத்தவங்க, அரசர் வரார் இந்த மாதிரி அரசரோட பெரிய பெரிய பெருமைகளை சொல்லி இந்த அரசர் வராரு கட்டியங்கூடுறாங்களே, அரசனோட புகழ்களை நின்று ஏற்றுறவங்க சூதர்னு சொல்கிறது. மாகதர்னாக்கா அந்த இதுலேயே அமர்ந்து வருவாங்க, அந்த தேர்லேயே அமர்ந்து வருவாங்க, அமர்ந்து ஏற்றுறவங்க. ஸோ அரசரோட வீரச் செயல்களெல்லாம் சொல்கிறவங்க மாகதர்னு சொல்லுவாங்க. அப்போ சூதர், மாகதர், இந்த பரசு வந்தியர் அந்த இவரோட பெருமைகளை சொல்லக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் ஒரு பக்கம் வராங்க. அப்போ தனியாக வரல குழந்தை, யாரோட வர, அவரோட முன்னாடி இவங்கெல்லாம் இந்த மாதிரி வராங்க. விரை நரம் குழலார் சிந்தும் வெல்வலை ஒருபால் மிக்க முரசடு சங்கம் ஆர்ப்ப முழங்கொலி ஒருபால் வெஞ்சி அரசலன் குமரன் போது அணிமணி மாட வீதி. எப்படி போகிறாங்கனாக்கா, ஒரு பக்கம் இவங்கெல்லாம் பாடிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த வெல்வலை சிந்தும் குழலார், இந்த இளவரசனை பார்த்து ஆசைப்பட்டு, இது இவ்வளோ அழகாக இருக்கார், இவர் நம்ம கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி இளவரசர்களை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. பெண்கள்லாம் அங்கே இங்கேருந்து மாடத்துலேருந்து பார்க்குறாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்களாம். அவ்வளோ அழகாக இருக்க அந்த இளவரசரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் பெண்கள் வந்திருக்கிறாங்களா. அதோடு சேர்ந்து சங்கம் ஆர்ப்ப, முரசோடு சங்கம் ஆர்ப்ப, இளவரசர் வர்றதால அந்த ஒளி தொகுதின்னு சொல்லக்கூடிய முரசு சங்கு இதெல்லாம் ஆர்த்து கொண்ட சத்தமாக இருக்குது. முழங்கொடி ஒரு அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். வென்றி அரசலன் குமரன் போதனி மணி மாட வீதி, அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒரு வீதி உலா மாதிரி இந்த குழந்தை என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த நம்மளோட வீதி விடங்க பெருமானார் என்ன பண்ணுறாருனாக்கா, வீதியில் வர்றார். குமரம்னாக்க சின்ன வயசு, குமரன் நம்ம சாமி குமரன் சொல்லுவோம் இல்லைங்களா, முருகரை இளம் வயதுன்றதால பாலியம் யவ்வனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இளமையாக இருக்கக்கூடிய இந்த இளவரசர் வரும்பொழுது தனிப்பெரும் தருமந்தானோ தயாவின்றி தானை மன்னன் பணிப்பில் சிந்தையில்
உண்மைப்பான்மை சோதித்தால் என்ன, மனிதர்தன் வரவு காணா வண்ணமோர் வண்ண நன் ஆண் புளிச்சிலம் கன்று துள்ளி பூந்தது அம்மருகினோடு. இப்படி வந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இத்தனை பேர் வந்துட்டுருக்குறாங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தனிப்பெரும் தர்மம் தானோர் தயா இன்றி, தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தர்மத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கு இல்லையா, அந்த தர்மம் என்ன பண்ணுதுனாக்கா தயா என்று கொஞ்சம் கூட கருணையே இல்லையா. ரொம்ப அதாவது சோதிக்கணும்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் டீச்சர் வந்து இப்போ மாணவனை திருத்தணுன்னா என்ன பண்ணும், கருணையாக இருப்பேன் நான் மாணவனை திருத்த மாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் அடித்து தான் திருத்தணும் இல்லைங்களா. அது மாதிரி அப்போ வந்து கருணை இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இவர் வந்து அப்படி திருத்தணுன்ற இல்லை, எல்லாத்துலேயும் நிறை குடமாக இருக்கக்கூடிய அவரை போய் சோதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லாத வந்துதான். தனிப்பெரும் தர்மம் தானோர் தயா இன்றி தானை மன்னன் பணிப்பில் சிந்தையினின் உண்மைப்பான்மை சோதித்தால் என்ன. அப்போ அவரோட திண்மை பணிப்பில் சிந்தனைக்கா அந்த திண்மை, அவரோட இந்த மன்னரோட திண்மையை சோதிக்கணும்னு நினச்சா மாதிரி சோதித்தால் என்ன, மனிதர் தான் வருவாங்க. எத்தனை பேர் வராங்க, இளவரசர் வர்றார், அவரை சுற்றி நிறைய சிற்றரசர்களோட குழந்தைங்க வருது, அதோட மாகதர் சூதர் வந்தியர் இவங்களாம் வராங்க, இதுக்கு அப்புறம் காவல்காரங்க வராங்க, வீதியிலலாம் இருந்து பெண்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இவ்வளோ கூட்டம் நிறைந்த இடத்துல, அதுவும் அது எப்பேற்பட்ட இடம், அது ஒரு ராஜாக்கள் மட்டுமே வீதி உலா போகக்கூடிய அந்த வீதியில் மனிதன் காணா வண்ணம், யாருமே எந்த மனிதர்களோட கண்ணனையும் படாத மாதிரி வண்ணம் ஓர் நன் ஆண் புளிச்சு, ஆண்னாக்கா பசு, பசு புனிச்சிலம் கன்று. அப்போ குழந்தை சின்ன கண்ணுக்குட்டி, அதை ஒரு கொஞ்சம் வயசு, இந்த கண்ணுக்குட்டிக்கு நடக்கவே தெரியாது தெரியுங்களா, துள்ளி துள்ளி போவோம், இங்கே குதிச்சு போவோம், அங்கே குதிச்சு போவோம், அங்கே முட்டிக்குவோம், இங்கே இது பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணுக்குட்டி என்ன பண்ணுதுனாக்கா உணிச்சி இளம் கன்று. அப்போ தான் ஒரு 4-5 நாளில் போட்ட இளம் கன்று துள்ளி போந்தது அம்மருகினோடு. அந்த இத்தனை கூட்டமும் வர்றது இடத்துல என்ன பண்ணுது, துள்ளிக்கிட்டு யாருமே, அதாவது என்ன நடக்குதுன்னு யாருமே யோசிக்காத மாதிரி, எங்கேயுமே தெரியலை, யாருக்குமே வந்து தெரியாத மாதிரி ஒரு துள்ளி போந்தது. டக்குன்னு என்னென்ன நடந்ததுன்னே தெரில, இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த தெருவுக்குள்ளார என்ன போந்துதான் இதுக்குள்ளார வந்துருச்சு. அப்புனிச்சாவின் கன்று ஓர் அபாயத்தினூடு போகி. அப்போ என்ன பண்ணுது, நான் வந்த உடனே என்ன நடந்துருச்சு, அப்புனிச்சு ஆவின் கன்று ஓர் அபாயத்தின் ஊடு போகி. ஏன்னா எப்பயுமே நம்மளோட தெய்வ சக்கரவர்மன் என்ன பண்ணாங்க, மங்கள சொல்கள் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த புனிற்று ஆவின் கன்று ஓர் அபாயன்றது என்னன்றது நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஊடு போகி செம்பொனின் தேர்கால் மீது விசையினான் செல்லப்பட்டேன். என்ன பண்ணுது, அந்த அபாயமான இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சக்கரத்தின் நடுவில் உள்ளே போய் அந்த சக்கரம் என்ன பண்ணிடுச்சு, அது மாதிரி வேகமாக ஏறி உம்பரின் அடைய கண்டு. அதை அழகாக சொல்கிறார் நம்மளோட தெய்வ சக்கரவர்மன். உம்பரின் அடைய கண்டுனா அது மேலே போயிடுச்சான். ஏன்னா ஏற்கனவே ஒரு கதை உண்டு, தர்மத்தை சோதிக்கிறதுக்காக தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால அது வந்த இடத்துல இருந்து உம்பரில் அடைதல், இறந்துப்பட்டால் கூட இறந்ததுன்னு அவர் சொல்லாமல் மங்கள வழக்கமாக சொல்கிறாங்க. சிவலோக பிராப்தி அடைந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பொதுவாக திருவாரூரில் எல்லா ஊர்லேயும் இந்த கதை சொல்கிறது உண்டு. ஈசன் பசுவாக யமன் ஒரு கன்றாக வீசு புகழார் ஒரு வீதி வந்தார் அம்மானை, வீசு புகழார் ஒரு வீதி வந்தார் அம்மாயின் காசளவு பாலும் கறக்குமோ அம்மானை கன்றை உதை காலை கறக்குமோ அம்மானன்ட்டு அது பின்னாடி இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஈசன் எழுத்து கொடுக்கறதுக்காக யமன் தான் சின்னதாக ஒரு கன்றாக வந்தார். அப்போ யமன் எங்கேருந்து வந்தார், மேல் லோகத்துலேருந்து. அதான் வந்த இடத்துக்கு போயிடுச்சான் அந்த புனிட்ரா. அதான் உம்பெருன் அடைய கண்டு அங்கு உருகுத்தாய் அளம் வந்து ஓடி. அது எங்கேருந்து இந்த புனிச்சா வந்தது, கன்றுக்குட்டி வந்ததுன்னே தெரிஞ்சுக்கல. அதுக்குள்ளாரே என்ன எடுத்து அதோட அம்மா வந்துருச்சு, பசு வந்துட்டு என்ன பண்ணுதான், அது உருகுத்தாய் அலமந்து ஓடி. அது என்ன பண்ணுறது என்ன போகிறதுன்னு தெரியாமல் அலமந்து ஓடி வெம்பிடும். அது மனிதர்கள் மாதிரி என்ன பண்ணுதான், வெம்பிடும், அலரும், சோறும், மெய் நடுக்குற்று வீழும். அப்போ என்ன பண்ணுதான், உடனே ஓடி வருது. அதாவது மனம் வாக்கு காயம் மூன்றாலையும் வருத்தப்படுதான். என்ன பண்ணுதான், அது உடம்பு அப்படியே நடுங்குதான், அலறுதான், வாயால் அலறுதான், விம்புதான், சோறு தான், இந்த மாதிரி கர்ணங்களாலையும் என்ன பண்ணுதான், அந்த அம்மா பசு ஓடி வருத்தப்படுதான். மற்றது கண்டு மைந்தன், இது நடந்துருச்சு. நடந்த உடனே மைந்தன் ஆகிய நம்மளோட
இளவரசர் என்ன பண்ணுறார், வந்தது இங்கு அபாயம், வந்தது அபாயம் இங்குன்னு தானே சொல்லணும். அவர் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறார். அதனால் இதில் தடுமாற்றமாக எழுதிட்டார் நம்ம தெய்வ செக்கிழார். வந்தது இங்கு அபாயம் என்று சொல் தடுமாறி, அந்த சொல்லு இங்கே என்ன தடுமாறி வந்துடுது, சொல் தடுமாறி நெஞ்சில் துயர் உழந்து அறிவழிந்து பெற்றமும் கன்றும் இன்று என் முன் உணர்வு என்னும் பெருமை மால சிற்ற என் செய்கேன் என்று தேரினில் நின்று இழிந்து விழுந்தான். உடனே என்ன பண்ணுறான், அந்த மைந்தன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தேர்லேருந்து கீழே குதிச்சு இறந்துட்டு வந்தது இங்கே அவன் என்ன இப்படி அபாயமாக எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவரு அந்த பசு மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு, மனம் மெய் வாக்கு இதெல்லாத்தையும் குழறாராமா. அறிவழிந்து பெற்றமும் கன்றும் என்று இன்று என் உணர்வெனும் பெருமை மால செற்றையின் செய்கேன் அப்படின்னு தெரினது. ஐயோ, இது எவ்வளோ பெருமை, மனுநீதி சோழனோட இளவரசன்ற பெருமை கொண்டு இருக்கும். இந்த மன்னர் வந்து முன்னாடி என்ன சொன்னார், கண்ணும் ஆவியும் போல இந்த மக்களை காக்கிற மன்னர்னு நம்மளுக்கு ஒரு பெருமை இருந்தது. இத்தனை பெருமையெல்லாம் சிறுமையாக்க போதே இந்த செய்கை என்ன இப்படி என்னோட செய்கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுறாரு, தேரிலிருந்து கீழே எழுந்து விழுறார். அலறு பேர் ஆவை நோக்கி 6 சொரம். அது எப்படி கவலைப்படுதோ அதே மாதிரி அந்த பசுவை பார்த்து அலறு பேர் ஆவை அலறுதான், அது அம்மா அம்மா அம்மான்னு கத்துதான். அப்போ நோக்கி 6 சொரும். நிலமசை கன்றை நோக்கி நெடுதுயர்த்து இறங்கி நிற்கும். இந்த கண்ணுக்குட்டியை பார்த்து அதை அப்புறம் இப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சுன்னு மனசு கவலைப்படுது. மலர்தலை உலகம் காக்கும் மனுமேனும் எம் கோமானுக்கு உலகில் பழி வந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்பான். உடனே தன்னைத்தானே சொல்லிக்கிற, நான் இவ்வளோ மலர்தலை உலகம் காக்கும், இந்த இவ்வளோ பெரிய உலகம், இந்த எல்லாத்தையும் ஒரு கூட கீழே இருக்கக்கூடிய காக்கக்கூடிய இந்த மன்னர்களுக்கெல்லாம் பெருங்காவல்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மன்னன்னா நாட்டை மட்டும் ஆளலை, அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் ஆள்றார். இப்போ நம்ம சேரமான் பெருமான் அப்படி தான் என்ன பண்ணுறார், அங்கே கோயிலில் போயிட்டு கோயிலில் பெருக்குதல் மெழுகுதல் மாலை கட்டுறது பூ வைக்கிறது செடி வைக்கிறது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே செய்து அஞ்சை காலத்தில் ஒரு பேரின்பமான வாழ்ந்துட்டுருக்கார். அப்போ அமைச்சர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, சாமி நீங்கள் தான் வந்து நீங்கள் தான் மன்னர் ஆகணும், இப்போ நாடு வந்து மன்னர் இல்லாத இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே வரலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது வரலன்னு சொன்னால் என்ன ஆகிடும், தன்முனைப்பாகிடும், தானே ஒரு முடிவை எடுத்து தான் ஆகிடும். அதனால சுவாமிக்கிட்ட போய் கேட்குற, சுவாமி பேரின்ப வாழ்வா நான் உங்களுக்கு எல்லா தொண்டும் செய்துட்ருக்குறேன், என்னை வந்து மன்னராக சொல்கிறாங்கன்னு. உடனே சுவாமி என்ன சொல்கிறார், நீ மன்னராக ஆகி இந்த நாடு முழுத்து காத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுக்குறாரு. என்னென்னா, எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க முடியாதேன்னு கவலைப்பட்டவருக்கு எல்லா உயிர்களும் பேசக்கூடியது எல்லாமே உங்களுக்கு தெரியும் கேட்கணும் அப்படின்னு கழறினது எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வரம் கொடுக்குறாரு. அதான் கழறிச்செருவார். நம்மளோட சேரமான் பெருமானாருக்கு ஒரு பேர் உண்டு. எதுக்காக அவர் அந்த வரத்தை கொடுக்குறாருன்னா, அவர் விரும்புகிறார் எல்லா உயிர்களையும், மண்ணுல எறும்புலேருந்து ஈலேருந்து காக்காலேருந்து குதிரையிலேருந்து மனிதன் வரைக்கும் எல்லாரையும் வந்து நல்லா காக்கணும் அப்படின்னு விரும்பி அந்த வரத்தை வாங்குறார். அதே மாதிரி தான் இவர் வந்து மனுநீதி சோழர் அப்படித்தான் ஒரு ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். அதனால தான் சொல்கிறார், மலர்தலை உலகம் காக்கும் மனு எனும் என் கோமானுக்கு அப்படின்றார். என் தந்தைக்குன்னு சொல்லலை. ஏன்னா எப்போ வந்து ஒரு கன்று மேலே தேர்ச்சக்கனை ஏறிச்சோ அப்போவே அவர் என்ன பண்ணிட்டார், அந்த இளவரசர் நினச்சிட்டார், இனி நம்ம இந்த அரசருக்கு மகனாக இருக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு நினச்சிட்டார். அதனால் என்னோட தந்தைக்குன்னு அவர் நினைக்கல, என் கோமானுக்கு அப்படின்னு நினைக்கிறார். கோனா என்னென்னா பசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பசுன்னா உயிர்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க உயிர்களெல்லாம் காக்கக்கூடிய என்னோட தலைவருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அவர் நினைக்கும் போது கூட தன்னோட தந்தைன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த தகுதியை அவர் இழந்துட்டாராமா. அப்போ என் கோமானுக்கு உலகில் இப்பழி வந்து எய்த பிறந்தவா ஒருவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்டவருக்கு அவருக்கு ஒரு பழி சேர்க்கறதுக்காக நான் இங்கே வந்து பிள்ளையா பிறந்தேன் அப்படின்னு பிறந்தவா ஒருவன் என்பான். வந்த உடனே என்ன யோசிக்கிறார், எல்லாமே படித்தவர் இல்லையா, எல்லா கலையும் படித்தவர் இல்லைங்களா. அதனால் அவர் என்ன நினைக்கிறார், வந்த இப்பழியை மாற்றும் வகையினை மறைநூல் வாய்மை வந்தனர் வீர்த்த ஆற்றுவன். அப்போ என்ன நினைக்கிறாருனாக்கா, அப்போ இந்த பழி ஒன்று வந்துருச்சு. என்னது, ஒரு பசுவை வந்து தேர்காலிட்டு கொன்றான்ற பழி வந்துருச்சு. அப்போ இதை மாற்றுறதுக்கு மறைநூல் வாய்மை,
அந்தனர் விதித்தால் எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுக்கு இது பண்ணால் போயிடணும். அப்படி ஏதாவது மறைநூலில் இல்லை அது எழுதினது உண்மையாக இருந்தால், அறநூலாக இருந்தால், மரத்தால் இல்லை அறத்தால் அப்படி இருந்தால், அறமே ஆகில் அப்படி செய்கிறது ஒரு வேளை அறமாக இருந்ததுன்னா, எந்த இது அறியாமுன்னா என்னோட தந்தை இதை அறிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவேன், நான் அதை செய்த அப்படின்னு மைந்தன் சிந்தைவன் துயரம் தீர்ப்பான் திருமறையவர் முன் சென்றார். அங்கே இருக்க மறையவருக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறார், மைந்தனார் போகிறார், இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு அவர் போகிறார். இது அவர் அப்படி போயிட்டாரா. இப்போ அந்த பசு என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். தன்னுயிர் கஞ்சுவிய தளர்ந்த தெரியாது. அப்போ தன்னுயிர் கன்று, தன்னோட உயிரை போன்று இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி வீய மாலை தளர்ந்த ஆன பசு தெரியாதாகிய, அது அழுது பார்க்குது, அதுக்கு ஒரு பொருட்களை முன்னிருப்பு உயிர்த்து விம்மி முகத்தினில் அழுது கண்ணீராக வடிதான் அந்த பசுவோட கண்ணீர். அப்படி இருக்கும்போது மண்ணீர் காக்கும் செங்கோல் மனைவின் பொன்கோயில் வாழ் வேகமாக எங்கே போகுது, இந்த ஒரு உலகத்தில் இருக்க உயிர்களெல்லாம் காக்கக்கூடிய செங்கோலை கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனுன்ற அந்த மன்னன் இருக்கக்கூடிய அந்த கோயிலாகிய அரண்மனைக்கு போகுது. அப்போ என்ன பண்ணுது, வேகமாக போகுது. முகத்தை மண்ணுயிர் காக்கும் செங்கோல் மனைவின் பொன்கோயில் வாயில் பொன்னணி மணியை சென்று கோட்டினால் புடைத்தது அன்றே. கோட்டினால் புடைக்கிறதுனா என்னன்னாக்கா போய் அடிக்கிறது, அதுதான் புடைத்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல நைய புடைச்சிட்டான் அப்படின்ட்டு. அப்போ நல்லா அடின்னு அடிச்சுட்டாக்கன்னு சொன்ன நைய புடைச்சி எடுத்துட்டேன் அப்படின்வாங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நைய புடைச்சிருக்கோம் எத்தனை தடவை, அந்த மாதிரிலாம் இருக்கோம் இல்லையா. அதை புடைக்கிறதுனா அடிக்கிறது. இது என்ன பண்ணு, கோடுனா கொம்பால் என்ன பண்ணி தான் போய் அந்த மணியை அடிக்கிறான். இப்போ இந்த மணியை பற்றி எனக்கு சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னாக்கா, நம்மளோட அப்பசுவாமி ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னாக்கா, மூவா உருவத்து முக்கன் முதல்வ மிக்கோரிடம் பை காவாய் என கடை தூங்கு மணியை கையால் அமர நாவாய் அசைத்த ஒளி மாறியதில்லை. அப்பால் தீயாய் எரிந்து பொடியாய் அழிந்தது திரிபுரம் அப்படின்றாங்க. அது அழிந்தது முப்புறம் அப்படின்றாங்க, திரிபுரம்ன்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ இந்த திருவிருத்தத்தில் இந்த மூவா உருவத்து முக்கன் முதல்வர், அந்த எப்பயுமே இளமையாக இருக்கார் இல்லையா சுவாமி, மூன்று கண்ணில் இருக்கக்கூடிய பெருமானார். அவர் என்ன பண்ணாரா, அந்த திருப்புராதிகள் ரொம்ப இந்த தேவர்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த திருப்புராதிகள்லாம் என்ன சுவாமி கிட்ட போய், சுவாமி இது மாதிரி போய் சுவாமிக்கிட்ட கேட்கலான்னு போகும்போது அங்கே வாசலில் இதே மாதிரி ஒரு மணி கட்டியிருந்தாராம். நம்ம சுவாமி சிவபெருமான் கைலாயத்தில் ஒரு மணி கட்டியிருந்தாராம். இந்த பெரிய மணி என்ன இருக்கும், மணி இப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அதில் ஒரு நாக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை அடிக்கிறது பேர் நாக்குன்னு சொல்லுவோம். அந்த நாக்கை பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த பக்கம் மோதி இந்த பக்கம் மோதினா சத்தம் வரும் இல்லைங்களா. இந்த பக்கம் ஒரு டிங்ன சத்தம் வரும். நம்ம தில்லை கோயிலெலாம் அப்படி தானே, இந்த பக்கம் அடித்து அந்த சத்தம் மீன் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சத்தம் வரும் இல்லைங்களா. இது மாதிரி தானே ஒளி எழுப்புவோம். இந்த மாதிரி இந்த தேவர்கள்லாம் போயிட்டு ஒரு பக்கம் அடித்தாங்களாம். அடிச்சுட்டு காவாய் சாமி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அடிச்சுட்டு அந்த நாக்கை இந்த பக்கம் வரலையாம். அந்த ஒளி மாறியதில்லை. அதுக்குள்ளே சுவாமி என்ன பண்ணிட்டாராம், தீயாய் எரிந்தது முப்புறத்தையும் எரிச்சிட்டான். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யாரு கேட்டாலும் சுவாமி செய்துருவாராமா. அது அழகாக சொல்கிறார் அப்ப சுவாமி சொல்லும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நாவாய் அசைத்த ஒளியாக மாறியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்பால் தீயாய் எரிந்து பொடியாய் அழிந்த திரிபுரம் அப்படின்னு அப்ப சுவாமி திருவிருத்தத்தில் சொல்லுவாங்க. இந்த மணியை நினச்சோடனே அந்த மணி ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்போ அந்த மாதிரி இவர் இந்த மனுநீதி சோழர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட அரண்மனை வாயிலில் ஒரு மணி கட்டி வச்சுருக்காரு. என்னென்னா, யார் வேணால் எப்போ வேணால் இந்த மணியை அடித்து தங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு ஒரு மணி கட்டி வச்சுருக்கார். அந்த பொன்னணி மணியை போய் கோட்டினால் புடைத்தது அன்றே அப்படின்றாரு. வேகமாக போய் என்ன பண்ணிட்டான், அது அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டார். 113வது பாடல் தொடரன்ல அந்த மணி சத்தம் எப்படி இருந்ததுதான், பழி பறை முழக்கோ அப்படின்றார். பழி ப்ளஸ் பழிப்பறை முழக்கோ அப்படின்றார். அப்போ இந்த மணி சத்தம் அவருக்கு மணி சத்தமாக கேட்கலையாம், ஒரு பழி அவருக்கு வரப்போகிற பழியை பறை அறிவித்து சொன்ன மாதிரி இருக்குதான் அந்த மணி சத்தம். அதான் பழி பறை முழக்கோ அப்படின்னு கேட்குறார். ஆர்க்கும் பாவத்தின் மொழியும், ஆர்க்கும்னாக்கா
ஆர்க்கும்னா என்னன்னாக்கா கட்டுதல்னு அர்த்தம். ஆர்க்கும்னா கட்டுதல். அர்த்த புறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் அப்படின்னு சொல்லி தீர்த்தந்தில்லையம்ட்டு திருவாசகம் சொல்லும். ஆர்த்த பிறவி துயர்கட. ஆர்த்த பிறவினா நம்ம பிறவியோடு சேர்த்து கட்டுப்பட்ட அந்த நம்ம கெடனாம் ஆர்த்தாடும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அறம்பாவை என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்தில் சொல்லுவார் இல்லையா. அப்போ அந்த மாதிரி கட்டி வைக்கிறதுக்கு பேர் ஆர்த்தும். பாவத்தின் ஒளியோ, அப்போ அந்த பாவம் பழி இதெல்லாம் என்னது, வினை பிறவி இதை கொடுக்கறது. அதான் கண்ம மலம் மாய மலம்ன்றது. அந்த நம்மளோட மலத்தை கண்மம் மாயன்ற ரெண்டு சேர்த்து தான். அந்த மலம் ஆணவ மலம் இருக்குது, நம்ம உயிர் எப்பயும் இருக்கும்போது அந்த ஆணவ மலம் ஏற்கனவே இருக்குது. அதோடு என்ன பண்ணுறாரு, கண்மம் மாயை ரெண்டையும் கட்டி நம்மளுக்கு வினை காரணமாக பிறவியை கொடுத்து இந்த கட்டி தான் நம்மளை இங்கே அனுப்புகிறார் இல்லையா சுவாமி. அந்த மாதிரி ஆர்க்கும் பாவத்தின் ஒளியும். இப்போ ஏதோ ஒரு பாவம் நடந்துருச்சு, அந்த பாவத்தோட கட்டி நம்மளுக்கு பின்னாடி என்ன இது வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஆர்க்கும் பாவத்தின் ஒளியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்தது என்ன நினைக்கிறார், வேந்தன் வழித்திரு மைந்தன் நாவிகொல வரும் மரளி ஊர்தி கழுத்தணி மணியின் ஆர்ப்போ அப்படின்றார். அதை பார்த்தா அந்த மணிச்சத்தம் எப்படி இருந்ததுன்னா, கொஞ்ச நேரத்தில் இந்த வேந்தனோட மைந்தன் வந்து இறந்துபட போகிறான். அவனை பிடிக்கிறதுக்கு இந்த எருமையில் வந்து எருமை வாகனத்தில் வந்து அந்த மரளின்னு சொல்லக்கூடிய கூற்றுவன் வரப்போகிறான். அவனோட ஊர்தியில் அந்த எருமையில் கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய மணி சத்தமோ தெரியலையே, ஏன்னே தன் கடைமுன் கேளா அப்படின்னு நினச்சிக்கிட்டே, அதாவது அந்த மணி கேட்ட மாத்திரத்தில், அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்தில் வேக வேகமாக மன்னன் வந்து நடக்கும் போதே இல்லைந்தாலும் நினச்சிக்கிட்டே நடக்கிறார். பழிப்பறை முழக்கோ ஆர்க்கன் பாவத்தின் ஒளியும் வேந்தன் வழித்திரு மைந்தன் ஆவிகொல வரும் மரளி ஊர்தி கழுத்தனை மணியின் ஆர்ப்போ என்ன தன் கடைமுன் கேளா தெழித்தெழும் ஓசை மன்னன் சிவிப்புலம் புக்க போது. அவனோட காதில் போகும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ கடைமுன் கேளா, அதாவது இந்த மணி சத்தம் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாதான். ஏன்னா மணியை கட்டி வச்சார வழி இன்ன வரைக்கும் யாரும் வந்து குறைன்னு கூப்பிட்டு, இப்போ இந்த காலத்தில் இங்கே கட்டி வச்சோம்னாக்கா அது நிற்கவே நிற்காது, அந்த அளவுக்கு குறைகள் இருக்குது. ஆனால் வந்து மணி கட்டினதுலேருந்து இன்ன வரைக்கும் யாரும் அந்த மணியை அடித்ததே கிடையாதான். ஏன்னா நாட்டில் குறைன்னு ஒன்று இருந்ததே கிடையாதாம்மா. அதனால் வந்து அது தான் சொல்கிறார், என்ன தன் கடைமுன் கேளா தெழுத்து, இது வரைக்கும் கேட்காத மணிச்சத்தம் கேட்டது, எழுத்தெழுத்து எழும் ஓசை மன்னன் செவிப்புலம் புக்க போது. அவர் காதில் போன போது இப்படியெல்லாம் அவர் வந்து நினைத்து பார்க்குறாராமா. இப்படியெல்லாம் நினைத்து பார்த்துட்டே போகிறார். அங்கது கேட்டன் வேந்தன் அரியணை. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த அரியணையிலேருந்து வேகமாக போயிட்டு எங்கள் வாசலுக்கு வர பூங்கொடி வாயில் நன்ன வாசலுக்கு வரப்போகும்போது அங்கே இருக்க காவலர் என்ன பண்ணுறாரு, எதிரே போற்றி இங்கு அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், ஓடி வந்து இங்கிது ஒரு பசு வந்து எய்து இறைவன் என் கொற்றை வாயில் தூங்கிய மணியை கூட்டால் துவைக்கிறது. நான் தூங்கிட்டே இருந்தது அந்த மணி, இது வரைக்கும் ஒரு தடவை கூட அடித்ததே கிடையாது யாருமே. இந்த பசு வந்து என்ன பண்ணிட்டு அதோட கொம்பால் வந்து துளக்கியது, அதை வந்து இது அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருந்த அந்த மணியை யாருமே அடிக்காத அந்த மணியை ஒரு பசு தான் வந்து இது பண்ணுதுன்னு ஒரு காவலன் ஓடி வந்து சொல்கிறான். காவலனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லைங்களா, அவனுக்கு தெரிஞ்சதை அவன் வந்து அப்படி சொல்லும் போது மன்னவன் அதை கேளாம் வருந்திய பசுவை நோக்கி அங்கே அதை கேட்டுக்கிட்டே வேகமாக வந்தால் அங்கே பசு இருக்குது. என்னதற்கு உற்றது என்பான். அமைச்சரை இது என்ன ஒரு பசு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை இப்படி இகழ்ந்து நோக்க. ஏன் வந்து இகழ்ந்து நோக்குறாருனாக்கா, நான் இப்போ தான் வந்து அரசவையில் என்ன நடந்திருக்கோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மன்னரோட பெருமைகளெல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட மன்னரோட பெருமை ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு மிக சந்தோஷம் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதனால் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்களே, இங்கே என்னோடய ஆட்சியில் என்னது ஒரு பசு வந்து முறையிடுது, இது அப்படியா நான் ஆட்சி நடத்துகிறேன் அப்படின்னு இகழ்ந்து நோக்க. முன்னூறு நிகழ்ந்த எல்லாம் அறிந்துள்ளான் முதிர்ந்த கேள்வி தொன்னறி அமைச்சன் மன்னன் தாளினை தொழுது சொல்வான். உடனே அவர் என்ன சொல்கிறார், அதாவது பசுவை நோக்கி, அந்த பசுவை பார்த்தார் தானே, பசு ஒன்றும் சொல்ல கிடையாது இல்லை, ஆனால் அந்த பசுவை பார்த்த உடனே அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அந்த பசு வந்து ஒரு வருத்தத்தில் இருக்குது, அதனால தான் வந்து இதை செய்யுது அப்படின்றத வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்றாரு. எப்படின்னாக்கா இந்த நம்ம அந்த முகக்குறியில் மனிதர்கள்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, அது எப்படி பசு சொல்லியிருக்கோன்னாக்கா முகக்குறியில் கண்டிப்பாக தெரியும். நம்ம வீடுகளில் இப்போது பூனை வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், பசு வளர்க்குறோம், அது வந்து சோகமாக என்னடா இப்போ நம்ம வீட்லேயே நாய் இருக்குது 10 வருஷம், அவன் வந்து என்ன சொல்லுவோம், ஏன் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க, ஏன் சோகமாக இருக்க, என்ன உனக்கு, அப்போ அந்த அவனோட முக பாவனைகள்
நம்ம வளர்க்குற குழந்தைங்கள நம்ம வளர்க்குறவங்களுக்கு அந்த மிருகங்களாக இருந்தாலும் கூட அதோட முகபாவனையில் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். பசு வச்சுருக்கவங்களுக்கும் இது நல்லா தெரியும் கண்டிப்பாக. அதோட எண்ண ஓட்டங்கள், முகபாவனைகள், அதாவது சிலதை வந்து அளவுக்கு அதிகமாக சந்தோஷமும் அளவுக்கு அதிகமான துன்பமும் வந்து வாய் விட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அந்த அந்த ஒரு வருத்தம் கூறி இருக்கக்கூடிய வார்த்தைகளே சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அது சொல்ல வந்து நம்மளோட அப்பர் சுவாமி சொல்கிறாங்க இல்லையா, பலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்ச மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கவென் குழைக்காதுடையம் பெருமா கழித்தே என்பயிற்றின் அகம்படியே கலக்கி மலை கேட்டு கவர்ந்ததென்ன அழுத்தேன். அது சொல்லக்கூட முடியல சுவாமி என்னால். அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. அதாவது சாதாரண ஒரு வயிற்று வலி அதுவே நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலையிலேருந்து இருக்குது, மத்தியானம் முடியலப்பா என்னால் பேசக்கூட முடியலப்பா, பேசாமல் இருங்கப்பா அப்படின்னுவோம் இல்லைங்களா. எப்படி இருக்குது, கலக்கி மலைக்கிட்டு கவர்ந்தது என்ன, அதை சொல்கிறேன். அழுத்தேன் அடியேன் அழுகை கடையில் என்னால் சொல்லக்கூட முடியல சாமி, அழுத்து போச்சு அப்படின்றாங்க. அந்த மாதிரி அந்த அந்த அதிகபட்சமான ஒரு துன்பம் இருக்கும்போதும் அதிகபட்சமான ஒரு இன்பம் இருக்கும்போதும் அதை வந்து வார்த்தைகள் சொல்லும் பொருளும் கலந்தாய் போற்றுன்ற மாதிரி சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டு அதை வந்து புரிய வைக்க முடியும். அதை தான் வந்து பசுவை நோக்கினவன்னே அவருக்கு தெரிஞ்சிடுது. அதுதான் கண்ணீர் சோற வார்ந்து இருக்குது இல்லையா, அப்போ அது தெரிஞ்சிடுது. இதை வந்து கேட்ட உடனே அந்த முதிர்ந்த கேள்வி, அப்போ மன்னர் வந்து இந்த அமைச்சர் வந்து அதிபுத்திசாலி, முதிர்ந்த கேள்வி தொன்னறி அமைச்சன், அதாவது நல்ல நெறிகளில் இருக்கக்கூடியவர், முதிர்ந்த அறிவு கொண்டவர். அதான் அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் அந்த பசு வந்து இந்த சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களும் அந்த கடைக்காவலனுக்கு தெரியல, சும்மா வந்து பசு அடிச்சுன்னு சொன்னான். ஆனால் அமைச்சருக்கு வந்து உடனே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்ன அது ஃபேக்ஸ் இல்லை, டேலக்ஸ் இல்லை, லைவ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அப்படியே க்ளீனாக சொல்கிறாரு அடுத்த பாட்டில். எப்படி அதான் அமைச்சர்கள்ன்றது அவ்வளோ பெரிய, நம்ம செக்கிழ பெருமானார் அமைச்சர் தானே. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்றத அழகாக கொடுக்குறாங்க கொட்டேஷனில். என்னன்னாக்கா வளவனாக்கா மன்னனே வணங்கி சொல்கிறார். ஏன்னா எப்பயுமே என்ன பண்ணணுன்னாக்கா அமைச்சர்கள் வந்து அமைச்சராக இருந்தாலும் கூட மன்னர் என்ன பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வணங்கணும், பேசி முடித்தோடனே வணங்கணும். பெரிய அதோட நம்ம கூட என்ன பண்ணணும், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியில் போன உடனே வணங்கணும். அதுக்கப்புறம் உள்ளே போய் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வெளியில் வரும்பொழுதும் ஒரு தடவை வணங்கித்தான் வரணும். இது உள்ளலாம் எத்தனை தடவை வணங்குறீங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கோயிலை பார்த்த உடனே வணங்கணும், திருப்பி வரப்போகும்போது கண்டிப்பாக வணங்கணும். அதெல்லாம் ஒரு சட்டம், எழுதாத சட்டம். அப்போ வளவனாக்கா சோழ மன்னா நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேர் மேலேறு. என்ன தேர், மணி அடிச்சிட்டு இருந்தது, மணி சத்தம் இருந்தது. மணி நெடும் தேர் மேல் ஏறி உன்னோட புதல்வன் என்ன பண்ணுறாரு, அழகான ஒரு மணிகள் கட்டிய அந்த நெடும் தேர், பெரிய தேர் மேலே ஏறி அளவில் தேர்த்தானே, தனியாக போகல, அளவில் தேர்த்தானே. நிறைய இளவரசர்கள், நிறைய நம்மளோட படைக்காவலர்கள் இவங்க எல்லாம் சூழ, சாதாரண தெருவில் முட்டு சந்தில் போல அரசுலாம் தெருவில், அந்த தெருவில் யாரும் வரவே கூடாது. வந்தால் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஃபைன் போடணும். அப்பேற்பட்ட தெரு அது ராஜாக்கள் மட்டுமே போகக்கூடிய தெரு. அந்த அரசுலாம் தெருவில் போங்கால் அவர் போகும்போது இளைய ஆண் கன்று, ஒரு குட்டி கண்ணுக்குட்டி, அது வந்து என்ன பண்ணுறது, தேர்கால் இடை, அதுவே இது தேர் போய் கண்ணுக்குட்டி மேலே ஏறல, தேர்காலோட இடையில் அந்த கண்ணுக்குட்டி வந்து பாஞ்சிச்சு, இடை புகுந்து இறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மீண்டு வரப்போகுது இல்லையா, அதனால் இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை. அதனால் இந்த பசு என்ன பண்ணுது, தன்னோட கண்ணுக்குட்டி இப்படி நடந்துருச்சுன்றதுக்காக இங்கே வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்குது, இதுதான் நடந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக, அதாவது நீட்டாக சொல்கிறாரு. அந்த இதோட சொன்ன உடனே அவ்வூரை கேட்ட வேந்தன் ஆவுரு துயரம், அதை கேட்ட தன்னோட மகனால் தான் இது நடந்ததுன்னு நினச்ச மாத்திரத்தில் என்னது, அவர் ஒரு மகனை இழந்த பசுக்கு என்னெல்லாம் துன்பம் இருக்கோ அது அத்தனை துன்பமும் இவர் மனசுக்கு வந்துடுது. வந்த உடனே ஆவுரு துன்பம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டாள். அந்த சொல்லுவாங்க, ஏன்னா தலையில் விஷம் ஏறின மாதிரி இந்த கத்துற அப்படின்வாங்க. அவங்களால ஒரு நிதானத்தில் இருக்க முடியாது. 7 வேகத்தில் விஷம் வந்து ஏறும்.
முதல்ல கடித்த உடனே தோலில், அதுக்கப்புறம் வந்து சதை பகுதியில், அதுக்கப்புறம் எலும்பில், எலும்புக்குள்ளே இருக்க மஜ்ஜையில், அதுக்கப்புறம் உடம்புல போகும், அதுக்கப்புறம் தலைக்கில் மூளையில் போயிட்டு தான் ஏறி தான் வந்து அந்த விடம் ஏறி அதுக்கப்புறம் தான் உயிர் போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தலை கொண்டா போல் அப்படி சொல்லுவாங்க. ஊர்லலாம் பாட்டி அவங்களாம் சொல்லுவாங்க, ரொம்ப டென்ஷனாகி கதை, ஏன்னா தலை அவளுக்கு விஷம் ஏறின மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குற அப்படின்வாங்க. அந்த மாதிரி வெவ்விடம் தலை கொண்டால் போல வேதனை அகத்து மிக்கு இங்கு இவ்வினை விளைத்தவாறு என்று இடர்வுறும். இதை வந்து இடர்வுறும்னு சொல்கிறது மன்னரை சொல்கிறாரு நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமான். ஏன்னா அந்த பசு என்னெல்லாம் அனுபவிச்சுதோ அதை சொல்கிறாரு. அதனால் அந்த பசுக்கு என்ன வார்த்தை போட்டாரோ அதையே போடுறார். இடர்வுறும் இறங்கும் ஏங்கும் செவ்விது என் செங்கோல் என்னும் தெருமரும் தெளியும் தேரான் அப்படின்றார். எல்லாமே என்னவா, அந்த பசு எப்படியெல்லாம் வருத்தப்பட்டதோ அதை எல்லாத்தையும் சொல்கிறார். அந்த அந்த என்ன அலமந்து ஓடி வெம்பிடும் அலரும் சோறும் மெய் நடுக்குற்று வீழும்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரியே மன்னனும் என்ன பண்ணிட்டாராம், இதே மாதிரி தான் தெருமரும் தெளியும் இறங்கும் ஏங்கும் தேரான் இப்படின்ட்டு இப்படியெல்லாம் இதுதான் என்னோட செங்கோலா, இப்படி இதுதான் நம்ம ஆட்சி செய்கிற அரச லட்சணமா அப்படின்னு ரொம்ப இது பண்ணுற. அப்போ மண்ணுயிர் புறந்து வையம் பொதுக்கடிந்து அறத்தினில் நீளும் எண்ணிறி நஞ்சால் என்று என் செய்தால் தீரும் என்னும் தன்னிலம் கன்று காணா தாய்முகம் கண்டு சோறும் அந்நிலை அரசனுற்ற துயரம் ஒரு அளவிற்றென்றால் இப்படியெல்லாம் அந்த பசுவை இந்த கன்றுக்குட்டியை எழுந்து இந்த பசு எவ்வளோலாம் துன்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மந்திரிகள் அது கண்டு மன்னவனை இவரோட வருத்தம் எல்லாத்தையும் பார்த்தோடனே மற்ற மந்திரிகள் எல்லாம் வணங்கிட்டு சொல்கிறாங்க, சிந்தை தனந்து அருளுவது மற்றதற்கு தீர்வென்றால் கொந்தளத்தால் மைந்தனை முன் கோவதை செய்தார்க்கு மறை அந்தணர்கள் விதித்த முறை வழிநிறுத்தல் அறம் என்றார். நீங்கள் இத்தனை கவலைப்பட வேண்டாம், நடந்தது நடந்துருச்சு, அதனால் என்ன பண்ணலாம், இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்க்கலாம். முன்ன அந்தணர்கள் ஏதாவது வந்து கோவதை செய்தவருக்கு ஏதாவது ஒரு சட்டம் ஏதாவது வச்சுருப்பாங்க, அந்த பரிகாரம் அது இதுன்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வழிநிறுத்தல் அறத்தின் வழியாக ஏதாவது சொல்ல தங்கத்தால் பசு செய்து யாருக்கா அந்தனருக்கு தானம் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இப்படி பண்ணுங்கள், இவ்வளோ பொன் கொடுங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரி அறத்தின் வழியாக ஏதாவது சொல்லியிருந்தால் அதை செய்யலாம் அப்படின்னு எல்லா மந்திரிகளும் சொல்கிறாங்க. அப்போ உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. வழக்கன்று நீர் மொழிந்தால் மற்றது தான் வழிபட்டு குழக்கன்றை இழந்தளரும் கோவுரு நோய் மருந்தாமோ இழக்கின்றேன் மைந்தனை என்று எல்லீரும் சொல்லியே சழக்கின்று நான் இசைந்தால் தர்மம்தான் சலியாதோன்ற. உடனே அவர் சொல்கிறாரு, வழக்கென்று நீர் மழிந்தால், வழக்குன்னா நல்ல நெறின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அறநெறியில் இருக்கும், அதில் பார்த்து சொல்கிறேன்னு நல்ல நெறின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மற்றதுதான் வழிபட்டு நீங்கள் நல்ல நெறின்னு சொல்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் பேருக்கு ஒரு 5 பேருக்கு தங்கத்தில் பசு செய்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது இந்த பசுவுக்கு வந்து குழந்தைய இருந்து வாடுற இந்த பசுவுக்கு அதனால ஏதாவது ஒரு நல்லது கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது ஒரு மனசு ஆறுமா, அதுக்கு என்ன நடக்கும், நீங்கள் யாருக்கோ கொடுக்கறதால யாருக்கும் எப்படி சரியாகும், மருந்தாமோ இழக்கின்ற நான் என்னோட மைந்தனை இழந்துடுவேன்றதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே. இப்படி எல்லாரும் சொன்ன தர்மம்னு ஒன்று தேவதை இருக்கு இல்லையா, ஒருத்தன் தான் இந்த தர்மத்தின்படி ஆண்டுட்டு இருக்கான், அவனும் இப்படி பண்ணிட்டானான், தர்மம் சலிச்சிடாதான், நாளைக்கு தர்ம தேவதை வந்து சலிச்சிடாதான், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, சழக்கின்று நான் இசைந்தார், பொய் பயனில்லாத ஒரு விஷயத்தை நான் இப்படி செஞ்சுத்திட்டேனாக்கா இந்த தர்மம் நாளைக்கு சலிச்சு போகாதா, அந்த மனுன்னு ஒருத்தன் தான் தர்மத்தோடு இருந்தான், அவனும் இப்படி போயிட்டானே அப்படின்னு சலிக்காதா அப்படின்ட்டு மேற்கொண்டு சொல்கிறார். ரொம்ப அழகான பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய பாடல் இந்த பாடல். சுற்றி நம்ம திருக்குறளை எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கிற மாதிரி இதையும் எல்லா அலுவலகத்துலேயும் எல்லா வந்து இடங்கள்லையும் எழுதி வைக்க வேண்டியதுன்னு என்னோட எண்ணம். இது மாநிலம் காவலன் ஆவான் மண்ணியூர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் 5 தீர்த்து அரண் காப்பான் அல்லனோ. மண்ணென்னு ஒருத்தன் இருந்தால் அவன் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த நிலத்தை காக்கக்கூடிய நேரத்தில் இடையூறு எதெல்லாம் வராமல் இந்த மக்களை காப்பாற்றணுன்னாக்கா, மக்களை இந்த உயிர்களை காப்பாற்றணும். எப்படின்னாக்கா தன்னால்ன்ற போது தான், தன் மனைவி, உறவினர்கள், இப்போ பார்த்திங்கன்னா மச்சான்லேருந்து பொண்ணு கொடுத்த சம்பந்தி வரைக்கும் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க அரசாங்கத்தில். அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னால் தன் மனைவி, மக்கள், உறவினர்கள்,
சொந்தக்காரங்க இதை மாதிரி யாராலையும் அந்த அரசாங்கத்தோட மன்னரோட சொந்தக்காரங்கன்னு போய் வந்து என்ன வேணால் அதிகாரம் படுறாங்களோ அந்த மாதிரி எந்தவித சங்கடமும் மக்கள் தன்னால் முதல் சொல்கிற தன் பரிசனத்தால். இப்போ அரசாட்சியில் இருக்கிறவங்க என்னன்னாக்கா அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அவங்களோட பரிசனங்கள் தேர்ப்படை குதிரைப்படை இதெல்லாம் படைத்தலைவர்கள்லாம் போயிட்டு நாங்களாம் அரசாங்கத்தில் இருக்கோம் அப்படின்னு எந்த விதத்துலேயும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வேலை செய்தான் அவங்க இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு பணியறதுக்கு நம்ம இல்லைன்றதை அவங்க நினைக்கணும். அப்போ தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தார். இப்போ மன்னன் மேலே ஏதாவது பகை கொண்டு அதனால் மக்களை வந்து குண்டு போட்டுறாங்க அது போட்டுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. மன்னர் ஏதாவது ஒரு பகை இருந்தால் அந்த மன்னர் பேசி அந்த பகை தீர்த்தணும், இல்லை சண்டைக்கு போகணும், ஏதாவது பண்ணணுமே ஒழிய மக்கள் எந்த விதத்துலையும் அதுக்காக பாதிக்கப்படக்கூடாது. அதை பார்த்துக்க வேண்டியது ஒரு மன்னர். அப்புறம் கல்வரா திருட்டு பயம். யாராவது வந்து திருடிட்டு போயினா அப்போ என்ன, ஒரு ராத்திரி போய் படுத்தா இப்போ என்னடா ஆட்சி நடக்குது, ராத்திரி படுத்தார மறுநாள் காலையில் எந்திரிக்க எந்தெந்த பக்கம் பார்த்தா திருட்டு பயமாக இருக்குது, ஒரு இடத்துக்கு போக முடியுதா, ஒரு ஊருக்கு தெருவுக்கு போக முடியுதா, என்னடா ஆட்சி அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ கல்வர்கள் இல்லாமல் பார்க்க வேண்டியது மன்னனோட. அதுக்கப்புறம் உயிர் தம்மால் ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதாவது இப்போ நாட்டில் நம்மளாம் மக்கள் இருக்கிறோம், காட்டில் என்ன இருக்குது, விலங்குகள் இருக்குது. விலங்குகள் காட்டுலேருந்து இறங்கி வந்து மக்களை இப்போ நம்ம யானை வந்து அடைச்சிடுச்சு, சிறுத்தை அடைச்சிடுச்சு, புலி அடிச்சிடுச்சுன்னு கேள்விப்படுறோம்ல, டிவிலலாம் பார்க்குறோம்ல, அதுக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு. அந்தந்த வனவிலங்குகளுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள அங்கே இருக்க வைக்கணும். அப்படி இருக்குது. அதே மாதிரி மக்கள் போயிட்டு அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன, அது வனத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, அந்த துறையின் வழியாக வச்சு யாரும் போய் இப்போ முயல் மயில் இதெல்லாம் வேட்டையாடுறாங்களா, அதெல்லாம் தடுக்கிறாங்களா, மான் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசாங்கம் பண்ணியிருக்கு இல்லைங்களா. அதை மாதிரி மக்களால் விலங்குகளுக்கும் விலங்குகளால் மக்களுக்கும் இந்த 2 உயிருக்குமே வந்து துன்பம் இல்லாத காக்கணும். இந்த 5 பயமும் தீர்த்து யார் ஆள்றாங்களோ அவங்க தான் உண்மையான மன்னர். நல்ல ஆட்சியின் இலக்கணம் எதுனாக்கா அதுதான் உண்மையாக, அதான் மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை. அப்போ அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் பகை ஊனமிகு பகை திறத்தால் கல்வரால் அப்புறம் உயிர் தம்மால். இப்போ 5 வகையிலையும் எந்த வகையிலையும் இந்த மக்களுக்கு வந்து மக்கள் இல்லை, இந்த உயிர்களுக்கு கஷ்டமில்லாத காக்கிறவன் தானே மன்னனாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ என் மகனால் ஒரு பாதகம் இந்த பசுவுக்கு நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க. என் மகன் செய் பாதகத்துக்கு இருந்தவங்கள் செய்ய எசைந்த அந்நியன் ஓர் உயிர் கொண்டால் அவனை கொள்வேனானால் தொன்னு மனநூல் தொடை மனுவால் தொடை கொண்டது எனும் வார்த்தை மண்ணுலைகள் பெற மொழிந்தீர் மந்திரிகள் வழக்கு என்றார். உடனே சொல்கிறார், இப்போ என்னோட மகன் இல்லை, இப்போ வேற ஒருத்தர் வரான், நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுவான், ஒருத்தர் இன்னொரு உயிரை கொண்டுட்டான், அவனை நான் என்ன பண்ணணும், அந்த அவன் உயிரை ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்னு வந்தானாக்கா அவனுக்கு நான் என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கணும். ஆனால் இதே வந்து என் மகன் செய்தா ஒரு உயிரை கொன்றாக்கா என்ன பண்ணணும், அவனை விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்நியன் உயிருக்கு வேற ஒரு உயிரை கொண்டாக்கா அவனை விட்டுடலாம், இல்லைன்னா பரிகாரம் பண்ணலான்னு சொல்கிறீங்களே. அவனை கொள்வேன்னா அவனுக்கு கொலை பண்ணவனுக்கு தூக்கு தண்டனை தான் விரிப்பேனாக்கா அது என் மகனுக்கும் அதே தான். அப்புறம் தொன்மன் அப்படி நான் மாறிட்டாக்கா மனுன்னு ஒருத்தர், என்னோட முன்னோர்களில் மனுன்னு ஒருத்தர் வந்து இதெல்லாம் நன்னெறியெல்லாம் எழுதி வச்சிருக்கார். அந்த மனுன்ற ஒருத்தர் எழுதி வச்ச அந்த மனுவோட நூல் வந்து திருப்பி மனுன்னு ஒருத்தர் ஆட்சி பயன்தான், அவனாலே இதெல்லாம் தொடைப்புண்டது, தொன்மனூல் தொடை மனுவால் தொடைப்புண்டது. ஏற்கனவே மனுன்னு ஒருத்தர் எழுதி வச்சு இந்த அரசு நல்ல நெறியெல்லாம் என்ன ஆகிடுது, பின்னாடி ஒருத்தர் மனுன்னு ஒருத்தர் வந்து அவராலே எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற கெட்ட பெயர் வராதா என்னும் வார்த்தை மண்ணுலகில் பெறமொழிந்தர். அப்படி ஒரு பழி வந்து எனக்கு சேராதா, மந்திரிகள் வழக்கு நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ந்து என்று அரசன் இகழ்ந்துரைப்ப எதிரின்ற மதியமைச்சர். இப்போ மற்ற மந்திரிகள்லாம் வாய் மூடிட்டு இருந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ நம்மளோட முதலமைச்சர் வரார். நின்ற நெறி உலகின்கண் இதுபோல் முன் நிகழ்ந்தாதால் பொன்றுவித்தல் மரபன்று மறைமொழிந்து அறம்புரிதல் தொன்றுதோடு நெறிதான்றோ தொன்னிலம் காவலை என்றார். அவர் உடனே சொல்கிறார், நீங்கள் என்ன ராஜா பேசுகிறீங்க, நின்ற நெறி உலகின் இந்த உலகத்தில் வந்து முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்தால்
அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அதை கொடுக்கறது உண்டு தானே. முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்து அதன்படி தானே அரசு புரியுறது. இது தானே மரபு, தொன்றுதோடு நெறி அதுதானே. அப்படி தானே நடக்குது. நம்ம எப்படி தான் மறைமொழிந்ததில் அறம் புரிந்து இதெல்லாம் இப்படி தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்குறார். அவ்வண்ணம் தொழுதுரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி மெய்வண்ணம் தெரிந்துணர்ந்த மனு என்னும் விரல்வேந்தன், நீங்கள் எப்படி இருந்தாலும் எல்லாரும் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பீங்க. இவ்வண்ணம் பழுதுரைத்து நீங்கள் என்ன எனக்கு நல்லது சொல்லித்தரல, கெட்டதை சொல்லித்தருங்க என்று எடியிலைத்தோ கோபத்தில் அப்படியே தாமரை மாதிரி முகம் செவந்து போச்சான். உடனே அவன் சொல்கிறான், அவ்வுரையின் மறுநெறிகள் அவனுக்கு சரி இதெல்லாம் பேசிகிட்டே இருக்க இப்போ நேரம் இல்லை, அதை அப்படி அப்படியே நீக்கட்டும். அறநெறியின் செவ்விய உண்மைத்திறம் நீர் சிந்தை செய்யாது உரைக்கின்றேன். எவ்வுலகில் எப்பற்றும் இப்பற்றி தாமிடரால் வெவ்வியத்து கதறி மணி எரிந்து விழுந்தது விளம்பு. சரி ரைட்டு, நீங்கள் சொன்ன வழிக்கே வரேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, முன்னாடி ஏதாவது ஒன்று இது மாதிரி நடந்திருந்தால் அங்கே என்ன நடந்ததோ அதையே நம்ம சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படியே இருக்கட்டும். எந்த உலகத்தில் எந்த பசு தன்னோட கன்றை கொண்டுட்டாங்கன்னு மணி அடித்து இந்த மாதிரி நியாயம் கேட்டுது? இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது நியாயம் கேட்டிருக்குதா? அது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அங்கே என்ன நடந்ததோ அதை நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்மளோட மன்னர் கேட்குறார். மன்னர் கேட்ட உடனே மன்னவன் அதனை கேளா என்பது விளம்பின்றார். போற்றிசைத்து புரந்தரன் மாலாப அயன் முதல்வோர் புகழ்ந்திரஞ்ச வீட்டிருந்த பெருமானார் மேவி உரை திருவாரூர். அடுத்து மேற்கொண்டு சொல்கிறார். இங்கே தேவாதி தேவர்கள் முதல் திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்கள் முதல் எல்லாரும் இங்கே சுவாமியை வணங்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் பாடியிருக்கோம். திருவாரூரில் பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களும் முக்தி பெறக்கூடிய தகுதி பெற்ற ஒரு உயிரை கொள்றதே பாவம். அதுவும் திருவாரூரில் இருக்கக்கூடிய முக்தி பெறத்தக்க அந்த உயிரை கொண்டாக்கா அது எப்பேற்பட்ட பாவம், அதை கொள்ளும் அதுவேயாம் என நினைமே. அது எவ்வளோ பெரிய பாவன்றதை நீங்கள் நினைக்காம இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என முழிந்து, சரி இனி உங்ககிட்ட பேசி ஆக போகிறதில்ல அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறார். மற்றதனுக்கு இதுவே செயல், இவ்வான் மனம் அழியும் துயர் அகற்ற மாட்டேன். இந்த பசு பசு கன்றுக்குட்டியை இழந்து துடிக்குது. அதுக்கு கன்றுக்குட்டியை உயிர்ப்பித்து கொடுக்க முடியுமா மன்னனால்? முடியாது. ஆனால் அந்த பசு என்ன துயரம் அனுபவிக்குதோ, குழந்தைய இறந்து எப்படி அனுபவிக்குதோ அதே மாதிரி துயரத்தை நான் அனுபவிக்கணும். அதுதான் சரியான தீர்ப்பாக இருக்க முடியுன்ற. அது மாதிரி என் மகனை இறந்து நானும் அந்த துயரத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறார். அதை சொல்கிறார். மற்ற இதனுக்கு இனி இதுவே செயல், இவ்வான் மனமழியும் துயர் அகற்ற மாட்டார். ஒரு உயிர்ப்பித்து கொடுக்க முடியாது. வருந்தும் இது தனது உரு பெயரிடர் யானம் தாங்குவதே கர்மம். இது எப்படி கவலைப்படுதோ அதே மாதிரி நானும் கவலைப்படுறது தான் கர்மம். அதுதான் நான் உண்மையான செயல் அப்படின்னு என அனகன் அரும்பொருள் துணிந்தான். அமைச்சரும் அஞ்சின அகன்றார். அப்படின்னா குற்றமில்லாத அனகன்னாக்கா குற்றமில்லாதவன் அர்த்தம். குற்றமில்லாத நம்மளோட மனுநீதி சோழன் என்ன பண்ணுறார், அவன் துணிஞ்சிட்டார். உடனே எல்லாரும் நடுங்குறாங்க. ஏன், குடிக்கு ஒரே புள்ள இந்த இப்போ இளவரசன் ஆக போகிறாரு. அடுத்தது இவருக்கு அப்புறம் மன்னர் ஆகக்கூடியவர். 4 பிள்ளை 5 பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளை மனுதான். அடுத்தது இந்த நாட்டுக்கே மன்னர் கிடையாது இவர் இறந்து பண்ணார். ஆனாலும் அதனால் பயப்படுறாங்க. மன்னன் தன் மைந்தனை அங்கு அழைத்து ஒரு மந்திரி தன்னை முன் இவனை அவ்வீதி முரண் தேர்கால்கள் ஊர்கேனா. அந்த எந்த இடத்துல தேரில் அந்த பசுவோட கன்றுக்குட்டி இறந்ததோ அதே இடத்துல போய் என்ன பண்ணோன்னே அதே தேர்காலில் அந்த மைந்தனை அந்த இளவரசனை அதே மாதிரி ஏற்றி கொள்க ஊர்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே மன்னர் ஆணையிட்டார். அன்னவனும் அது செய்யாத அகன்றதன் ஆறுயிர் துறப்ப தன்னுடைய குலமகனை தான் கொண்டு மருகனைந்தான். அவர் மந்திரியாக இருக்குது, அதை செய்ய மனது வரல. ஆனால் அரசனோட ஆணையை மீறக்கூடாது இல்லையா? அதனால் அவர் என்ன பண்ணுறார், மறைவாக போய் தன்னோட வாள் எடுத்து தன் உயிரை விட்டுறாரு. அந்த அமைச்சர் விட்டுறாரா. இப்போ இவர் மன்னர் நினைக்கிறார், இவரெல்லாம் இனி யார்கிட்ட சொன்னாலும் இதை செய்ய மாட்டாங்க, அதனால் நம்ம என்ன செய்யணும், அப்போ இதை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு அவரே என்ன பண்ணுறார், தேரை எடுத்துகிட்டு போகிறார். குலமகனை தான் கொண்டு மருகனைதான், தன்னோட மகனை அழைச்சிட்டு போகிறார். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த குலத்துக்கே மைந்தன் இல்லை, ஒரே ஒரு புள்ள கருவேப்பிலை கொத்தாட்டமாக ஒரு குழந்தை இருக்குது. அதை ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தர்மம் தன் வழி செயல்கை கடனு, தர்மத்தின் வழிதான் நிற்கணும் அப்படின்னுறான் என்று தன்மை மைந்தன் மருமம் தன் தேராழி உணர்ந்தான். மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி
அரிதோ மற்ற எளிதோதான் அப்படின்றாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட இந்த கவிக்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது கதை சொல்லிகிட்டே வரும்போது தன்னோட கருத்தை சொல்கிறது வந்து கவிக்கூற்றுன்றது. அதை சொல்கிறாரு. அவர் தன்னோட தர்ம வழியில் தான் இருக்கணுன்றதை நினச்சிட்டு தேராழி ஊர்ந்தான் மனுவேந்தன் அங்கே போயிட்டான். அவரை பார்த்து நம்மளோட தெய்வ சேக்கிழார் சொல்கிறாங்க, இப்போ இந்த அரசாட்சி செய்கிறது அவருக்கு தான் அரிது, மற்ற எல்லாருக்கும் கஷ்டம், அரிதோ எளிதோ அவங்களுக்கெல்லாம் அவருக்கு எளிது, ஆனால் மற்றவர்கள் யாருக்கும் இந்த அரசாட்சி செய்கிறது அரிது தான் அப்படின்றார். தன்னலி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது. அவர் என்ன பண்ணுறார், போய் அந்த செயலை செய்கிறார். என்னது, அந்த தேர்காலில் தன்னோட மகனை அதே இடத்துல மர்மம் தானக்கா அந்த உயிர் போகிற இடத்துல வந்து ஊறுறதுக்கு போகிறார். தன்னலி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர் மன்னவர் கண்மழை பொழிந்தார். அதை பார்த்த உடனே எல்லாரும் அழறாங்களாம். பெருமானே, இப்படி கூடமா ஒரு மன்னர் இந்த தன் மகனே ஆனாலும் அந்த பசுவுக்காக இது பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு மன்னவர் கண்மழை பொழிந்தார். எல்லாம் அழறாங்களாமா. வானவர் பூமழை பொழிந்தார். ஆனால் அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பூமழை பொழிடார். அண்ணல் அவன் கண் எதிரே அணிவீதி மழவிடைமே விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். அப்படியே மெய் சிலிர்த்து போகுது. இந்த செயலை செய்த உடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா, மாணவர்கள்லாம் பூமாழை பொழிகிறாங்களாம், மன்னவர்கள்லாம் கண்ணீர் மாறி பொழிதிட்டு இருக்காங்களாம். அண்ணல் அவன் கண் எதிர, அண்ணலாகிய தலைவராகிய நம்மளோட மனுநீதி சோழனார் எதிர அணிவீதி மழவிடை மேலே, அழகான மழவிடை மேலே, ரிஷபத்து மேலே விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். சுவாமி எல்லாரும் வணங்கி போற்றி சேர்த்து கொண்டு அப்படியே ரிஷபத்தில் வந்து அப்படியே அழகாக வீதியில் வந்து காட்சி தராராம். சடைமறை எப்படி இருந்தாருன்றதை காட்சிப்படுத்துகிறாரு சுவாமி. சடைமறைங்கில் இளம்பிறை, அப்படியே அழகாக தூக்கி கட்டின சடையான், அதில் அழகாக ஒரு இளம் பிறை இருக்கான். தனி விழிக்கும் துறனு, இது ரெண்டும் இணை விழி, இதுக்கு இது ஜோடி, இதுக்கு இது ஜோடி. அண்ணா சாமிக்கு இங்கே ஒரு நெற்றிக்கண் இருக்குது, அதுக்கு ஜோடி இல்லை. அதான் தனி விழிக்கும், அதை ஒப்பற்றனும் எடுத்துக்கலாம், தனியாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். தனி விழிக்கும் திருநுதலும், நெற்றியில் ஒரு கண்ணுமாக இடைமறைங்களை பாதியில் அம்மா ஆடைய அழகாக இடையில் அம்பா வந்துட்டாங்களாம். இடைமறைங்கள் உமையாலும் எம்மரங்கும் பூதகணம், நம்மளோட பூதகணங்கள் சூழ சாமி வந்துட்டார். புடை நெருங்கும் பெருமையின் முன்கண்டு அரசன் போற்றி சேர்ப்ப விடைமறவும் பெருமானும் விரல்வேந்தனுக்கு அருள் கொடுத்தான். விடையில் வந்த பெருமானாரும் நம்ம இந்த மன்னருக்கு அருள் கொடுக்குறாரு. அதான் சொல்கிறாங்க, சாமி எப்படி வர, சடையில் இளம்பிறை இருக்குது, நெத்தியில் தனி விழிக்கிறது, பாதியில் அம்பாள் இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் பூதகணங்கள் இருக்குது. புடை நெருங்கும் பெருமையின் முன்கண்டு, இப்போ அரசன் வந்து உடனே போற்றி வணங்கிறார். காவாய் கனகத்திரை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, ஆரூரம் அந்த அரசை போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றின்னு வணங்குறார். அப்படி வணங்கின உடனே அந்நிலையே அப்படி சாமி வந்த உடனே அருள் கொடுக்குறார். என்ன அருள் கொடுக்குறாரு சுவாமி, வந்த மாத்திரத்தில் உயிர் பிறந்த, அது கூட அழகு பாருங்க, உயிர் பிறந்த ஆண் கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கணு, 2 கண்ணுக்குட்டி. ஒன்று வந்து பசுவோட கண்ணுக்குட்டி முதல்ல வருது, 2வது கன்று எது, நம்மளோட மனுநீதி சோழனாரோட இளைய கன்றாகிய தனிக்கன்றாகிய அந்த இளவரசன் வரார். அதுக்கப்புறம் மந்திரி வரார். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பசு இறந்துபட்டது, அதுக்கப்புறம் மந்திரி இறந்தார், அதுக்கப்புறம் தான் அந்த இளவரசன். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்க ஆர்டர் வந்து கன்று முதல்ல வருது, அதுக்கப்புறம் வந்து இந்த இளவரசன் வரார், அதுக்கப்புறம் மந்திரியார் வரார். ஏன்னா ஒருவேளை மந்திரி முதல்ல எழுந்தால் இல்லை இளவரசன் இறந்து போயிட்டான்னு திரும்பி தன் உயிரை விட்டுருவாராம். ஒருவேளை இந்த இளவரசன் முதல்ல வந்து ஆஹா பசுவோட கன்றுக்குட்டி வரல, நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, அது திரும்ப உயிரை விட்டுருமா. அதனால சுவாமி இவங்க எல்லார் மனசும் தெரிஞ்சுட்டு முதல்ல கண்ணுக்குட்டி எழுப்பி விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இளங்கன்று ஆகிய நம்மளோட இளவரசர் எழுப்புறார், அதுக்கப்புறம் மந்திரி எழுப்புறார். அப்போ உடன் எழலும் இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலேன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன் நின்றால் முடியாத பெருமை பொருள் உண்டது. என்னப்பா எங்கள் சாமி வந்ததுக்கப்புறம் 3000 உயிரை கூட எழுப்பி கொடுப்பார், 3 உயிரை எழுப்ப மாட்டார் அப்படின்றாரு நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமான். முன்னவனே முன்னின்றால், நம்ம சாமியை வந்ததுக்கப்புறம் அவருக்கு நடக்காத விஷயம் என்ன இருக்குது, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடிபணிந்த திருமகனை உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்பாவோட காலில் போய் விழுந்து வணங்குது. ஆகமுறை எடுத்தணைத்து நெடுது மகிழ்ந்து அருந்துரம் நீங்கினான் இளவேந்தன். மடிசுரைந்து பொழுது இன்பால் வரும் கன்று மகிழ்ந்துண்டு படிநனைய வரும் பசுவும் பருவரல் நீங்கியதன்ற. இவர் என்னது, தன்னோட மகனை கட்டி அணைச்சி இவர் சந்தோஷப்படுறார். உடனே என்ன பண்ணுது, பசு அப்படியே மடி சுரந்து, ஏன் பசுக்கு வந்து தன் கன்றை நினைத்தாதான்
நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் 9 அந்த குழந்தை வந்து 9 மாதம் நாளைக்கு பொறுக்குதுன்னா கூட இன்னைக்கு தாய்க்கு பால் சுரக்காது. அந்த குழந்தை வந்து பிறந்த மறுகணம் வந்து பால் சுரக்கும். அதே மாதிரி கன்றை நினைந்தெழு, அதான் கன்றை நினைந்தெழு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குழந்தையோட குரல் கேட்ட உடனே பால் சுரக்கும் தாய்க்கு. அதே மாதிரி தான் பசுவும் என்ன பண்ணுது, முத நாள் வரைக்கும் நம்ம பால் கறந்த அந்த கன்று ஈண்டு மடியில் வச்சாதான் வந்து பால் சுரக்கும் இல்லையா. அந்த கன்றுக்குட்டி வந்தவுடனே அதுக்கும் வந்து பால் சுரந்து தான் உடனே என்ன பண்ணுது, கன்றுக்குட்டியை அழைச்சிக்கிட்டு துன்பம் இல்லாத அந்த பசுவும் வந்து துன்பம் இல்லாத அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்தயங்கு மதிலாரூர் பூங்கோயில் அமர்ந்தவரா வென்றி மனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்றருளும் பெருங்கருணை திறங்கண்டு தன்னடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை 7 உலகும் எடுத்தேத்தும். உடனே அங்கே இருக்க அந்த என்ன பண்ணுறா, அந்த அங்கே இருக்கவங்களாம், இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்களாம், என்ன சாமி பொன் தயங்கு மதிலாறு பூங்கோயில்ன்றது கோயிலோட பேர், திருவாரூர் ஊரோட பேர், கோயிலோட பேர். பூங்கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானார் வென்றிமனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து, என்னப்பா சாமி, ஒரு மனுஷன்னா என்ன பண்ணணும், கோயிலில் போய் வேண்டணும், அதுக்கப்புறம் தானே அருள் கொடுக்கணும். ஆனால் இந்த சாமி என்ன பண்ணுறாரு, அந்த மனு வேந்தனுக்கு வீதிக்கே வந்துட்டாராம்ப்பா. வீதிக்கு 1 இல்லை 2 இல்லை 3 உயிரை மீட்டு கொடுத்தாராமே. செஞ்சருளும் சாமினா வந்து கும்பிட்டா தான் கொடுப்பாங்கன்னு எல்லாம் உலகத்துலலாம் சொல்கிறாங்க. இந்த சாமி பற்றியா வீதிக்கே போய் கொடுக்குறாரு, அருளை கொடுக்குறாரு. என்ன பெரிய கருணை பெற்ற சாமி இவர் அவருடைய அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கருணை திறன் கண்டு இந்த அடியாருக்காக என்னைக்கு அந்த பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணப்பானே பெண்ணை என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே இன்னதன்மை என்றறியார் எம்மானே எளிவந்த விரானை என்றைக்கும் தன்னோட அடியார்களுக்கு எளிவந்த பெருமையை 7 உலகம் இந்த உலகமெல்லாம் ஏற்றுனா அந்த சிவபெருமான் இருக்கார் இல்லையா, என்ன ஒரு கருணை தெரியுங்களா. யாராவது வந்து கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, வீதியில் கஷ்டமாக நின்றுட்டு இருந்தால் போதும், உடனே சாமி என்ன பண்ணிடுவார், அருள் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமெல்லாம் வந்து எடுத்து ஏற்றுதான். இணைய வகை அறநெறியும் இறந்தோர்க்கு எண்ணிறந்தோர்க்கு இந்த மாதிரி இது ஒன்னேன்னு நான் சொன்னேன். எப்படி வந்து பெருமான் வந்து திருவாரூர் பெருமான் அருள் பண்ணார் அப்படின்னு, இது மாதிரி எண்ணிறந்தோர்க்கு எண்ணிறந்த வகையில் அருள் பண்ணி இருக்கக்கூடிய பெருமானார் இருக்கக்கூடிய கோயில் எதுனாக்கா அவர் அகமலராம் இந்த பூங்கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகரச்சிறப்பை ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இந்த நம்மளோட பெருமானார். இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நான் இந்த சொல்லி நிறைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா சுவாமி நம்ம புராணம் இப்போ பார்த்துட்டோம், அந்த மனுநீதி சோழனரோட புராணம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அவர் வந்துட்டு கோயிலுக்கு நிபந்தங்கள்லாம் பண்ணார், சாமியை வணங்கினார், எல்லாம் சொன்னாரே வழிய. ஆனால் இந்த மாதிரி ஒரு சங்கடமான நேரத்தில் சாமிக்கிட்ட போய் சாமி என் பிள்ளையை எழுப்பி கொடு அப்படின்னு கேட்கவே கிடையாது, சாமியே அவர் நினைக்கவே கிடையாது. ஆனால் என்ன ஆகுது, உடனே சாமி வீதியில் வந்து 1 இல்லை 2 இல்லை 3 உயிர்களை எழுப்பி கொடுக்குறார். அதான் என்ன வீதியிலே அருள் கொடுத்தாருன்னு சொல்கிறோம். ஏன்னாக்கா அறத்தில் நின்றாக்கா சுவாமியை தனியாக வழிபாடு அறத்தின் பால் நிற்பதே இறை வழிபாடு தான். அறத்தின் பால் நிற்காமல் நீங்கள் எத்தனை தான் பூசை பண்ணாலும் சுவாமி கிட்டேருந்து இன்னும் கரவாடும் மண்ணஞ்சர் கருவானை அரியானை கரவார்பால் விரவாடும் பெருமானை அப்படின்னு சொல்லுவார் அப்ப சுவாமி. அது மாதிரி நெஞ்சத்தில் வஞ்சம் வச்சாலே சுவாமி வரமாட்டார். அதனால் அறத்தின் பால் நிற்கலைன்னா சுவாமி நம்மளுக்கு அருள் பண்ண மாட்டார். அறத்தின் பால் நின்னா சிவனை போய் வணங்கணுன்ற, சிவமே அறம், அன்பே சிவம்ன்றமர் சிவமே அறம். அதனால தான் அம்மையார் என்ன கேட்டாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் பொழுது உன் நடிக்கிறார். அறத்தின்பால் நிற்கிறார் சுவாமி. வர்றதே அறவிடை தான். அறம் இல்லைன்னா அந்த விடையே வராது. அப்புறம் விடைப்பாகன் எங்கே வர்றது? அதனால் விடையும் விடைப்பாகன்னு சொல்கிறாரு. அதனால் அறத்தின்பால் நின்றால் ஒழிய இறைவனை அடைய முடியாது. அதனால தான் நாயன்மார்கள் பெருமையை சொல்ல புகுகின்ற நம்மளோட பெருமானார் முதல்ல அறத்தின்பால் நின்ற மனுநீதி சோழனோட பெருமையை சொல்லி அவரோட புராணத்தை சொல்லி இனிமேல் தான் நம்மளோட நாயன்மார்களோட புகழ சொல்ல போகிற, அன்பை சொல்ல போகிற. அப்போ அறத்தின்பால் நின்றால் மட்டும்தான் சிவபெருமான்கிட்ட போக முடியுமே தவிர இல்லைன்னா முடியவே முடியாது. நிறைய பேர் பார்க்குறோம், குற்றம் செய்துட்டு அதை வந்து சுவாமி என்னை காப்பாற்று நிச்சயமாக முடியாது. தவறுறது இயல்பு, மனிதர்களோட இயல்பு தவறு செய்கிறது. ஆனால் திருந்தி மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த தவறை செய்யாத இருக்கும்போது வேணால் சாமி அருள் பண்ணுவார். அவருடைய எல்லாத்துக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய சொல்கிறாங்களே, சாமிக்கு பங்கு கொடுத்து தப்பான வழியில் பணம் ஈட்டி அதில் பங்கை வந்து குண்டியலில் போடுறது, அதெல்லாம் சுத்தமாக அதை காசை வேணால் கோயிலில் இருக்கவங்கன்னா எடுக்கலாம், கணக்கில் வைக்கலாம். ஆனால் ஈசனோட அருள் கண்டிப்பாக கிடைக்காது. அறத்தின் பால் நின்றால் மட்டுமே ஈசனோட அருள் கிடைக்கும்ன்றதை காட்டுறது தான் இந்த நகரச்சிறப்பில் மனுநீதி சோழனாரோட நம்மளோட புராணத்தில்
சொல்லக்கூடிய கருத்தாக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி நம்மளோட தெய்வ செக்கிழாபுரமனம் மனுநீதி சோழனை வழங்கி ஆரூர் அமர்ந்த அரசை போற்று சீரா திருவையாரா போற்றி போற்று என்று நம்மளோட கமலாம்பிகாமை உடனாய ஆரூர் பெருமானாரை வணங்கி இன்றைய நிகழ்வை நிறைவுபடுத்துகிறோம். தொடர்ந்து நான் திங்கட்கிழமை அடுத்த புராணத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி திருக்கூட்ட சிறப்பு. அந்த வகுப்பில் இந்த 11 பாடல்கள் மட்டும்தான் எடுப்பேன், வேறு எதுவும் கலந்து எடுக்க மாட்டேன். மிக மிக முக்கியமான பகுதியாகிய திருக்கூட்ட சிறப்பாக நம்ம படிக்கலாம்னு சொல்லி இந்த கூட்டி வித்த குருவர்களுக்கும் திருவருக்கும் நன்றி கூடி இங்கே இருந்து கேட்ட அடியார் பெருமக்களுக்கும் இனி யூடியூப்பில் இதை கேட்க போகிற அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.